ரொம்ப நாள் அந்த ராஜ்ரூட் பைக் ஓட்டவே இல்லை. இந்த வண்டியில நிறைய பார்ட்ஸை கழட்டிட்டோம். கார்பரேட்டரை கழட்டிட்டோம், சைலன்சரையும் கழட்டிட்டோம். வேற என்னென்ன கழட்டிட்டோம்னு எங்களுக்கே தெரியல. ஏற்கனவே அவஞ்சேவோட கார்பரேட்டர் போட்டதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். இதான் இதோட ஒரிஜினல் கார்பரேட்டர் மவுண்டிங்கு. இதான் அதோட ஒரிஜினல் கார்பரேட்டர். இந்த கார்பரேட்டர்லாம் அடிக்கடி ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகுது. அதனால சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட கார்பரேட்டர் போட போகிறோம். ஏன் இந்த கார்பரேட்டர் யூஸ் பண்றோம்னா இதோட ஒரிஜினல் மவுண்டிங் கரெக்டாக ஃபிட் ஆகுது இல்லை. சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட கார்பரேட்டர் தான் போடணும் அவசியம் இல்லை. ஸ்ப்ளெண்டரோட கார்பரேட்டர் கூட போடலாம். சூப்பர் ஸ்ப்ளெண்டர் கார்பரேட்டர் போட்டால் கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த வண்டியோட பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நாங்கள் சேம்பர் சைலன்சர் ரெடி பண்ணியிருந்தோம். இது எப்படி பண்றதுன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டுருக்கோம். அதை கீழே லிங்க்ல ஆட் பண்றோம். இப்போ இந்த சைலன்சரை கட் பண்ணிட்டு ஒரிஜினலே மாட்ட போகிறோம். இதான் இதோட ஒரிஜினல் சைலன்சரு. கார்பரேட்டர் மாட்டியாச்சு, சைலன்சர் வெல்டிங் எடுத்து மாட்டியாச்சு. இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றி ஆன் பண்ணி பார்ப்போம். ராஜ்ரூட் பைக்ல சின்ன சின்ன இடத்துல கூட அதோட கம்பெனி நேம் போட்டுருப்பாங்க. இப்போதான் ரீஸ்டோரேஷன் வீடியோலாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைக் ஃபுல் ரீஸ்டோரேஷன் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்க. Illegal entry! பழைய விண்டேஜ் பைக்ல இதுதான் ஒரு நல்ல விஷயமே. நம்ம பைக்கை கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணா மட்டும் போதும். எவ்வளவு நாள் சும்மா போட்டு வச்சிருந்தாலும் எடுத்து ஆன் பண்ணோம்னா கரெக்டா ஆன் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டீசல் பைக்கு